இந்த வீடியோவை பார்த்தேன், மனசே கேட்கல. அவங்களுக்கு என்ன நீங்க பதிலடி கொடுக்க போறீங்க? ரத்தம் கொதிக்குது, மனசு வலிக்குது. என்னோட அத்தனை கூட்டணி கட்சிக்காரங்களும் இரவு பகல் பாராம உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நான் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன். ஒருவேளை நான் செய்யலினா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. சொன்னியே ஏன் செய்யலன்னு. நான் மானமுள்ள கும்போணத்துக்காரன். 30 வருஷமா அந்த திமுகவோட கோட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோட்டையெல்லாம் சுக்குநூறா உடைச்சி ஒரு செங்கல்ல நட்டோம். அப்படி ஒரு பெருமை இந்த தேர்தலில் எல்லோருக்கும் கிடைக்கும். என்ன நடக்குது? 20 நாளா வீடு வீடா ரோடு ரோடா உங்களை தேடி வந்து நான் ஓட்டு கேட்டிருக்கேன். ஆனா உங்களை எல்லாம் லேசா நினைச்சு இந்த 1000 ரூபாய் கொடுத்தா இந்த மக்கள் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா கும்பகோணம் மாவட்டமா ஆகவே ஆகாது. இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா கும்பகோணத்துல மெடிக்கல் காலேஜ் வரவே வராது. இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா கும்பகோணத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட வராது. இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா இங்க இருக்கிற பேருந்து நிலையம் நிச்சயம் போயிடும். இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவமனை இப்படியே தான் இருக்கும். இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த கும்பகோணம் குப்பை நகரமாக தான் இருக்கும். இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா கும்பகோணத்துல நிச்சயம் ஜவுளி பூங்கா வரவே வராது. இந்த 1000 ரூபாய்க்காக திரும்ப உங்க ஓட்டை வித்தீங்கன்னா நிச்சயம் பட்டா கிடைக்கவே கிடைக்காது. இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா மகாமகங்குளத்துல கழிவு நீர் வரதை தடுக்கவே முடியாது. இந்த 1000 ரூபாய்க்காக உங்க ஓட்டை வித்தீங்கன்னா இந்த தீய சக்தி திமுக வந்து கும்பகோணத்தை காப்பாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், இது எனக்காக கிடையாது. 30 வருஷமா இந்த ஊரு நாசமானது போதும். நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லவே இல்லை. மறுபடியும் தீய சக்திக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. திமுகவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் இது. உங்களை மதிக்காம இந்த 1000 ரூபாயை தூக்கி போட்டா உங்களை வாங்கிலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நீங்க பதிலடி கொடுக்க போறீங்க? ரத்தம் கொதிக்குது, மனசு வலிக்குது. என்னோட அத்தனை கூட்டணி கட்சிக்காரங்களும் இரவு பகல் பாராம உழைச்சிருக்காங்க. எங்கெங்கயோ போகும்போது யாரோ என்கிட்ட வந்து எப்படியாவது ஜெயிச்சிரு தம்பி, எப்படியாவது ஜெயிச்சிரா சோக்குன்னு என்ன கைய புடிச்சு அழுதாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. என்னிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்க. நான் தேர்தலை நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் தான் சந்திக்க போறேன். மாற்றத்தை விரும்புறவங்க, கும்பகோணம் மாறணும்னு நினைக்கிறவங்க, 30 வருஷமா அந்த கும்பகோணம் இப்படியே நாசமா போனது போதும்னு நினைக்கிறவங்க, அவங்க என் கூட நில்லுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. கும்பகோணத்தோட முதல் வேலைக்காரனா உங்க வீடு தேடி வேலை செய்யறதுக்கு நான் வரேன். நான் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன். ஒருவேளை நான் செய்யலினா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. சொன்னியே ஏன் செய்யலன்னு. 30 வருஷமா அவங்க இருக்கவங்க உங்களால கேட்க முடியுமா? கேட்டிருந்தா எப்பவே கும்பகோணம் மாறி இருக்குமே. இப்பயாவது கேளுங்க. இந்த பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்க. ஏண்டா என்னோட மதிப்பு 1000 ரூபாய் தானா? அந்த 1000 ரூபாய் பிச்சை காசுக்கு என் ஓட்டை விப்பன்னு நினைச்சியா? நான் மானமுள்ள கும்பகோணத்துக்காரன். என் ஓட்டு இந்த கும்பகோணம் மாற்றத்துக்கு தான், அது தாமரைக்கு தான். இந்த முறை நான் தாமரைக்கு தான் போடுவேன்னு நீங்க சொல்லணும். நீ காசே கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்போம். அது ஏன் காசு, என் கிட்ட இருந்து நீ திருடுன காசு. அதனால நான் வாங்கி வச்சுக்கிட்டு தாமரைக்கு தான் போடுவேன்னு, அசோக்குக்கு தான் போடுவேன்னு வரவங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க. சரி அசோக்கு, மாற்றத்துக்கு தான் போடணும். அது ஏன் உனக்கு போடணும்னு கேக்குறீங்களா? தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம்னு ஒண்ணு வந்தா அது எடப்பாடியார் ஆட்சி தான் வரும். அப்போ ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்பொழுது அந்த கூட்டணியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன தேர்ந்தெடுத்தா தானே நலத்திட்டங்களை நான் கேட்டு வாங்க முடியும். இங்க மாற்றம்னு சொல்லி நிறைய பேர் களத்துல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான். ஆனா அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா யாரு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ தீய சக்தி திமுக வரத்துக்கு நீங்களும் காரணமா தான் இருக்கீங்க. ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னே இந்த களத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் ஜெயிக்கிறது கிடையாது, திமுகவை ஜெயிக்க வைக்கணும். நான் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி, 30 ஆண்டுகளாக நிறைவேறாத பல கோரிக்கைகள் ஜெயிச்ச மாதிரி, எத்தனையோ இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஜெயிச்ச மாதிரி, கும்பகோணத்திலே உண்மையாக புதுசா ஒரு அரசியல் ஜெயிச்ச மாதிரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச மாதிரி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்ச மாதிரி, பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்ச மாதிரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச மாதிரி, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்ச மாதிரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஒவ்வொரு கட்சியும் ஜெயிச்ச மாதிரி, 30 வருஷமா அந்த திமுகவோட கோட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோட்டையெல்லாம் சுக்குநூறா உடைச்சி ஒரு செங்கல்ல நட்டோம். அப்படி ஒரு பெருமை இந்த தேர்தலில் எல்லோருக்கும் கிடைக்கும். மனசுல இருந்தது எல்லாம் கொட்டிட்டேன். இனிமேல் சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. உள்ளுக்குள்ள அவ்வளவு வலி. அந்த வலி, இந்த கண்ல இருந்து வர தண்ணீர், ஒரு நல்ல அரசியல் வந்துடாதா? ஒரு நல்ல எம்எல்ஏ கிடைச்சிடாதா? கும்பகோணம் மாறிடாதா? மத்த ஊர் மாதிரி இந்த கும்பகோணமும் வளர்ச்சி அடைந்திராதா? நம்ம ஊர்லயே படிச்ச பசங்களுக்கு நம்ம ஊர்லயே வேலை கிடைச்சிடாதா? இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கமும் என் மனசுல ஒளிஞ்சு கிடக்கு. பணம் கொடுத்துட்டாங்கன்னு ஓட்ட மாத்திராதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. தாமரைக்கு வாக்களி. என்டிஏ கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஆர். அசோக்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம்.